ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் 2026 ஆண்டுக்கான ஏலம் வர 16ஆம் தேதி நடக்க போகுது. இந்த ஏலத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 43 கோடி ரூபாயோடு உள்ள போகுது. 43.40 கோடி ரூபாய் அவங்ககிட்ட இருக்கு. ஏன்னா ஜடேஜாவை வெளியே அமைச்சிருக்காங்க, பத்திரனாவை வெளியேற்றிருக்காங்க, இப்படி சாம் கரனை வெளியேற்றிருக்காங்க, இப்படி பல வீரர்களை வெளியேற்றினதால சிஎஸ்கே கிட்ட 43.40 கோடி ரூபாய் இருக்கு. இந்த சூழல்ல சிஎஸ்கே அணி யாரையெல்லாம் வாங்கும் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிரடியான ஆட்டக்காரர்கள் 2 பேரை மிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு வீரர் ஜடேஜா, இன்னொரு வீரர் சாம் கரன். இவங்க 2 பேருமே அதிரடியான ஒரு பினிஷிங் கொடுக்கக்கூடியவங்க, அதிரடியான ஒரு ஆட்டம் ஆடக்கூடியவங்க. ஸோ அதை ஈடுகட்ட வேண்டிய ஒரு சூழல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருக்கு. அதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இந்த முறை கேமரூன் கிரீனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் போட்டிகள்ல இது வரைக்கும் 77 ரன்கள் எடுத்திருக்காரு, 156க்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அந்த ஸ்ட்ரைக் ரேட் தான் சிஎஸ்கே அணியை அதிகமா கவருது. இன்னொரு விஷயம், அவர் பந்து வீசவும் கூடியவர், ஒரு ஆல்ரவுண்டா இருக்கார். அவர் தேவைன்னா ஒரு 2 ஓவர் போடலாம். அவர் நம்ம துபே மாதிரி ஒரு 2 ஓவர் போட வைக்கலாம். அதே நேரத்தில் 3rd டவுனாகவும் வருவார், 4th டவுனாகவும் வருவார், 5th டவுன், 6th டவுன், எந்த இடத்துல ஆட வச்சாலும் அதிரடியான ஆட்டம் ஆடக்கூடியவர் கேமரூன் கிரீன். அதனால சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் முதல் சாய்ஸா அவங்க கேமரூன் கிரீனை வாங்குறதுக்கான முயற்சி செய்வாங்க அப்படின்னு சிஎஸ்கே வட்டாரங்கள் சொல்லுது. அடுத்ததா சப்போஸ் கிரீனுடைய விலை ஒரு 15 கோடி 20 கோடி அப்படின்னு போச்சுனாக்கா சிஎஸ்கே அவங்ககிட்ட போகாது. ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதிகமா விலை கொடுத்து ஒரு வீரரை வாங்கக்கூடிய ஆர்வத்தை அவங்க சிஎஸ்கே காட்ட மாட்டாங்க. அதனால கேமரூன் கிரீனுக்காக ஒரு 10 கோடி இல்லை 12 கோடி வரைக்கும் இவங்க ஆக்ஷன்ல போகலாம். அதையும் மீறி கேமரூன் கிரீனோட விலை அதிகமாயிடுச்சுனாக்கா அடுத்த டார்கெட் சிஎஸ்கேவுக்கு லியம் லிவிங்ஸ்டனா இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. லியம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் 33 விக்கெட்களை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் எடுத்தோட 1000 ரன்களுக்கு மேல குவிச்சிருக்கார். அவர் அதிரடியான ஆட்டக்காரர், அவரும் பினிஷிங்கை பக்காவா கொடுக்கக்கூடியவர். அதோட அவர் பந்து வீச்சாளரும் இருக்கார், 33 விக்கெட்லையும் எடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 பேரை வாங்கினாங்கனாக்கா அதை கொஞ்சம் ஈடு கட்டலாம் அப்படின்றது சிஎஸ்கே உடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கும். இந்த 2 பேரும், அதாவது கேமரூன் கிரீனும் கிடைக்கல, லிவிங்ஸ்டனும் கிடைக்கலனா 3வது சாய்ஸா வெங்கடேஷ் ஐயர் இருப்பார். வெங்கடேஷ் ஐயருக்காக ரொம்பலாம் செலவு பண்ண மாட்டாங்க. ஒரு 10 கோடிக்கு உள்ள கிடைச்சாச்சுனாக்கா மட்டும்தான் வெங்கடேஷ் ஐயரை வாங்குவாங்க. அவர் மேக் ஷீட் ஓப்பனரா இருக்கிறதோட ஒரு துபே மாதிரியான ஒரு பந்து வீச்சாளரும் இருப்பார். அடுத்தது சுழற்பந்து, அது பேட்டிங், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு அதிரடியான ஆல்ரவுண்டருக்கு அடுத்ததா சிஎஸ்கே அணிக்கு அடுத்து தேவைப்படுற விஷயம் சுழற்பந்து வீச்சாளர். ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகமாக ஆட போற மைதானம் சேப்பாக்கம். இந்த சேப்பாக்கம் ஸ்பின்னுக்கு சாதகமா இருக்கும். ஆனா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இப்போ விக்கெட் கீப்பர் அப்படின்ற பற்றாக்குறை நீக்கிறதுக்காக சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்கு. அதுக்காக அவங்க கொடுத்த விலை ஜடேஜா. ஆனா ஜடேஜாவுக்கு ஈக்குவலான ஒரு சுழற்பந்து வீச்சாளர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு தேவை. இந்த நேரத்துல அவங்க இந்திய வீரர் ஒருத்தரையே வாங்குறதுக்கான அதிக ஆர்வம் காட்ட வாய்ப்பு இருக்கு. அப்படி வாங்குறதா தான் அதுக்கு முதல் சாய்ஸ் பிஷ்னாயா தான் இருப்பார். பிஷ்னாயை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியும், நல்ல எக்கனாமிக்கல் ரேட் இருக்கக்கூடியவர். இது வரைக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் 77 விக்கெட்களையும் எடுத்திருக்கார். எக்கானமி ரேட்டும் அவருக்கு 8 ரன்களுக்கு மேல அவர் கொடுத்ததில்லை. அப்படி ஒரு பக்கம் ரன் கொடுக்காம இன்னொரு பக்கம் அதிகமா விக்கெட்களை வீழ்த்தக்கூடிய ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட் சாய்ஸா சிஎஸ்கேவுக்கு இருப்பார். அப்படி ரவி பிஷ்னாயை வாங்க முடியாட்டி ஹசரங்காவுக்கு சிஎஸ்கே அணி போக வாய்ப்பு இருக்கு. ஹசரங்காவை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் பேட்டிங்கும் இருக்கு. இன்னொன்று அவருடைய சுழற்பந்து வீச்சு, ஒரு காலகட்டத்தில் அவர் உலகத்துல நம்பர் 1 பந்து வீச்சாளராக இருந்தார். ஐபிஎல்ல கூட அதிக விக்கெட்களை வீரராக ஒரு காலகட்டத்தில் ஹசரங்கா இருந்தார். கடந்த ஐபிஎல் அவர் சரியா பயன்படுத்தப்படலை. அதனால இந்த முறை சிஎஸ்கே அணி அவரை வாங்கி வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இப்படி இந்த 2 பேரையும் வாங்காட்டி சுடுவா வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்களா, சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும், அதிக காசுனா கொஞ்சம் அப்படியே தயங்குவாங்க. அப்படி இந்த 2 பேர்களையும் வாங்காட்டி கொஞ்சம் குறைஞ்ச விலைக்கு ராகுல் சாகரை வாங்கலாம். இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தரை சிஎஸ்கே அணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீரர்கள் மட்டும் இல்லாம சிஎஸ்கேட பட்டியல்ல அடுத்தா இருக்கிறது ஒரு அதிர்ச்சி அடிக்கும் வீரர். அந்த வீரர் யாருன்னா பத்திரனா. என்னங்க பத்ரிநாவை பத்தி சொல்றீங்க, அவர் இப்பதானே சிஎஸ்கே அணி கழட்டி விட்டுருச்சு அப்படின்னு கேட்கலாம். சிஎஸ்கே அணி பத்ரிநாவை கழட்டி விட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. பத்ரிநாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய விலை 13 கோடி ரூபாய். ஆனா அவர் 13 கோடி ரூபாய்க்கு வர்த்தான வீரரானாக்கா கண்டிப்பா இல்லை. அதனாலதான் சிஎஸ்கே அணி பத்ரிநாவை கழட்டி விட்டுருக்கு. இதே ஐபிஎல் ஏலத்துல அவர் 7 கோடி வரைக்கும் ஏலம் வந்தாருனாக்கா கண்டிப்பா சிஎஸ்கே அணி வாங்கும். இல்லைன்னா அதிகபட்சமா ஒரு 10 கோடி அப்படி போனாலும் சிஎஸ்கேக்கு ஒரு 3 கோடி லாபம் தானே. அதனால பத்ரினா சிஎஸ்கே அணி வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு அடுத்ததா சிஎஸ்கே அணி பிருத்வி ஷா மாதிரி சின்ன சின்ன வீரர்களையும் வாங்க வாய்ப்பு இருக்கு. பிருத்வி ஷாவை அதிகபட்சம் ஒரு 2 கோடி ரூபாய்க்கு வாங்கலாம். கடந்த ஐபிஎல்ல நல்ல ஆடாட்டியும் ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டிகள்லையும் சமீபத்தில் நடந்துட்டு இருக்க சையத் முஷ்டாக் கிரிக்கெட் போட்டிகள்லையும் பிருத்வி ஷா நல்லா தான் ஆடிட்டு இருக்காரு. இப்படி சிஎஸ்கே அணி திட்டமிட்ட வீரர்களை வாங்கினாங்கனாக்கா அவங்களுக்கு வலிமையான அணி கிடைச்சா ஒருவேளை தோனி
ஒரு சில போட்டிகளை மட்டுமே ஆடி தன்னுடைய ஓய்வு அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓய்வு அறிவிச்சாருனாக்கா சிஎஸ்கே அணிக்கு ஒரு மூத்த வீரராக இருந்து சஞ்சு சாம்சன் கரை சேர்ப்பார் அப்படின்னு நம்பப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் சிஎஸ்கே மேல ஒரு புகார் சொல்லப்படுது. அது என்னன்னா 30 வயசுக்கு மேல இருக்கிற பல போட்டிகள் ஆடின வீரர்கள் தான் வாங்குவாங்க, இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு தர மாட்டாங்க அப்படின்றது. இந்த முறை அதை அவங்க முறியடிப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இப்போ வந்து டோனி விளாண்டா நல்லதா இல்ல உட்காந்து ஐடியா கொடுத்தா நல்லதா? இப்ப தோனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேட்டிங், அவருக்கே வந்து பேட்டிங் பெரிய ஈடுபாடு கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் மைதானத்தில் நின்று அவர் ஒரு கேப்டனா செயல்படுறது தான் சிறப்பா இருக்கும். அவர் ஒரு கீப்பரா செயல்படுறதா சிறப்பா இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் தோனி இனிமேல் சிஎஸ்கேக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த 2 ஐபிஎல் போட்டிகளையும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கடைசி 2 ஓவர் தான் வருவார். அப்படி 2 ஓவர் போடுறதுக்கு அது சஞ்சு சாம்சன் ஆடிட்டு போகலாம். சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் வந்து அடிச்சு ஆடிட்டு போகலாம். தோனி ஆடுவார்னா அதுக்கு ஒரே காரணம் இம்பாக்ட் பிளேயரை வச்சுட்டு அவர் கீப்பரா மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அதுதான் நல்லது. ஏன்னா அவர் பேட்டிங்கை விட கீப்பிங்ல தான் அதிக உற்சாகமா இருக்காரு. அவர் ஃபீல்ட் செட்டிங்க்கு உதவுவார், பந்து வீச்சாளர்கள் கைட் பண்ணுவார். அதனால அவர் வந்து இம்பாக்ட் பிளேயரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெளியே இந்த ஐடியா கொடுத்தா நல்லது. வெளியே இருந்தல மைதானத்திலேயே ஒரு விக்கெட் கீப்பரா இருந்து அப்படி செயல்படலாம். அவர் சுறுசுறுப்பா இருந்தாருனாக்கா சஞ்சு சாம்சன் இருக்கட்டும், அவர் ஃபீல்டரா இருக்கட்டும். இப்போ கூட பல போட்டிகள் அவர் ஃபீல்டரா இருந்திருக்காரு. இவர் இப்போ பல போட்டிகள் அவர் இருந்திருக்காரு. பந்து விக்கெட் கீப்பரா இருந்தாலும் இவரும் இருந்திருக்காரு, சாதாரண ஃபீல்டரா இருந்திருக்காரு. அதே மாதிரி அவர் ஒரு கீப்பரா இருக்கலாம், முடியாத பட்சத்தில் அவர் வெளியே இருக்கலாம். ஒரு பயிற்சியாளர், ஒரு மென்டார் அப்படின்ற போஸ்ட்டை வாங்கிட்டு வெளியே இருக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை சூப்பர் கிங் எத்தனை பிளேயரை வாங்கணும்? சென்னை சூப்பர் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 வீரர்களை அவங்க வாங்க வேண்டியிருக்கு. அந்த 8 வீரர்களும் ஒரு 4 வீரர்களை காஸ்ட்லியா வாங்குவாங்க. மற்ற சில்லறையா கொஞ்சம் பேரை வாங்குவாங்க. ஒரு மைனாரிட்டி மாதிரி ஒரு 20 லட்சம் 40 லட்சம் அந்த மாதிரி வாங்குவாங்க. ஆனா ஒரு சில வீரர், ஒரு 2-3 வீரர்களுக்கு ஒரு 10 கோடிக்கு மேல சிஎஸ்கே செலவழிக்க வாய்ப்பு இருக்கு. எத்தனை போலர் வேணும் சென்னை சூப்பர்? சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் வந்து வேகப்பந்து ஒரு 2 பேர், ஒரு ஸ்பின்னர்ல ஒரு 2 பேர் இருந்தா போதும். அந்த ஸ்பின்னர் அது வேகப்பந்துல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சேர்த்துக்குவாங்க, ஸ்பின்னர்லயும் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்கலாம். அப்படின்னாக்கா பவுலர்ஸ் அப்படின்னு பர்டிகுலரா வாங்க மாட்டாங்க. பவுலர்ஸ்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு வேகப்பந்து வச்சாலும் ஒரே ஒரு சுழற்பந்து வச்சாலும் தான் தேவை அவங்களுக்கு. மற்றபடி எல்லாமே இருக்காங்க. ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தேவை. இன்னும் சிஎஸ்கே எப்பவுமே அவங்களுடைய பந்து வீச்சை நம்புறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு ஃபீல்டிங்லயும் சொதப்புவாங்க, பவுலிங்லயும் சொதப்புவாங்க. அவங்களுடைய சக்சஸ்ஃபுல்லா எப்பவுமே பேட்டிங் தான். இந்த தடவை அந்த பேட்டிங் வந்து அவங்களுக்கு தப்பா போச்சு. அதனாலதான் வந்து லாஸ்ட் வரைக்கும் சொதப்பினாங்க. ஸோ இந்த தடவை வந்து பேட்டிங்கை சரி பண்றது தான் அவங்க அதிக முயற்சி பண்ணாங்க. இப்போ பேட்டிங் ஆல் இருக்கு எல்லாமே ஃபுல்லா, வேற யாருன்னா வாங்கணும் இல்ல, இப்ப கண்டிப்பா வாங்க வேண்டியிருக்கு. ஒரு 2 வீரர்களாவது வாங்க வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் இருக்காரு, இன்னொரு பக்கம் சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர் யாரு? ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் இருக்காரு, ஒரு பக்கம் பிரீவிஸ் இருக்காரு. ஆயுஷ் மாத்திரம் ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. இதெல்லாம் சரி இருந்தாலும் ஒரு ஆர்கனைஸ்டான ஒரு அதிரடியான ஒரு பினிஷர் தேவை. ஓப்பனிங் இவங்க எல்லாம் சரி, ஒரு பினிஷ் அதுக்கு தான் லியாம் லிவிங்ஸ்டன் தேவை, இல்லாட்டி கேமரூன் கிரீன், அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒரு அதிரடியான ஒரு பினிஷிங்க்கு ஒரு 1-2 பேர் தேவை சிஎஸ்கேவுக்கு. அப்போ இப்போ அது மாதிரி எடுத்துட்டா இப்போ ஆமா, இவங்க எடுத்தா சரியா போயிடும். ஆனா ஒரு சுழற்பந்து வீச்சாளர் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து சிஎஸ்கே அணிக்கு சுழற்பந்து வீச்சாளர் தேவை. லாஸ்ட் டைம் வந்து 2 சுழற்பந்து வீச்சாளர்கள் இருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் நூர் அகமது இருந்தாலும் கூடவே வந்து அஸ்வின் இருந்தார், ஜடேஜா இருந்தார். அப்படி இருந்துமே சென்னையால ஜெயிக்க முடியல. ஆனா இன்னொன்னு யோசிச்சு பார்க்க, 100 தான் சிறப்பா செயல்பட்டார், மற்ற 2 பேரும் சரியா பவுலிங்ல அந்த அளவுக்கு எடுபடல. ஸோ இந்த தடவை 100க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு நல்ல சுழற்பந்து வச்சார். நான் சொன்ன மாதிரி ஒண்ணு ஹசரங்கா இருக்கணும், இல்ல பிஷ்னாய் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பிஷ்னாய் வந்து இந்திய அணிக்குள்ள வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கண்ணு கெட்டின தூரத்துல இந்த ஏலத்தில் இருக்கவங்கள 3 பேரா சிறந்த சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. மற்றவங்கள ஜூனியர்ஸ் வெளிநாட்டுக்காரங்க அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கவங்களும் இந்த 3 பேர் தான். ஒன்னு பிஷ்னாய், இன்னொன்னு தீபக் சாகர், இன்னொன்னு அசரங்கா. இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே வந்து வாங்கி ஆகும். ஏன் இவனை விட்டுட்டாங்க அஸ்வினை? அவரே தான் ஓய்வு பெற்றார். அவரே போயிட்டார். ஆமா, எதனால தெரியல. அவர் ஓய்வு பெற்று அவரை பத்தி வெளிநாட்டுல ஆடணும். இந்தியன் கிரிக்கெட் ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து உள்ளூர் கிரிக்கெட்ல ஆடுறவங்க, இங்க கான்டாக்ட்ல இருக்கவங்க வெளிநாட்டுல போய் ஆடக்கூடாது. அதனால அவர் இங்க இருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. அங்கெல்லாம் போய் ஆடணும் அப்படின்றதுக்காக அவர் ஓய்வு பெற்றிருக்காரு. இப்ப கூட பிபி இதுல ஆஸ்திரேலியா இதுல ஐபிஎல் ஆமா ஆடுறாங்க. அப்புறம் ஷோல்டர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு பாதியில விலகிட்டாரு. ஆனா இன்னும் அங்க ஸ்டார்ட் அவருடைய ஆம்பிஷன் வந்து அதுதான், அங்க போய் ஆடணும் அப்படின்னு, ஆஸ்திரேலியால போய் ஆடலாம் தான். சரி, ஓகே, நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.